பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக எப்பொழுதும் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை என்றைக்குமே அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 91வது சங்கீதத்தில் வேத வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 14, 15, 16 3 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது விடுதலை. இந்த உலகத்தில் பணங்கள் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் விடுதலை இல்லாமல் இருக்கும் பொழுது அவை எல்லாமே வீணாக இருக்கிறது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு முதலாவது விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் மனிதனாக வாழ்ந்து ஊழியத்தை செய்யும் பொழுது அவரை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் முதலாவது விடுதலைகளை கொடுத்தார். விடுதலையோடு இருக்கும் பொழுதுதான் நாம் எல்லாவற்றையும் சந்தோஷமாக நாம் அனுபவிக்க முடியும். பணமோ எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அது நமக்குள்ளாக சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது விடுதலை தேவை. ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த உலகத்தில் சாபம் வந்தது. பிசாசுடைய கட்டுக்குள்ளாக இந்த உலகமும் உலகத்தில் உள்ள ஜனங்களும் வந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள ஜனங்களையும் ரட்சித்தார். பிசாசு அதுவரையிலும் ஜனங்களை கட்டி வைத்திருந்தான். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது விடுதலை தேவை. ஆண்டவரே, என்னை எல்லா காரியங்களையும் விடுதலை ஆக்கி என்னை சுதந்திரவாளியாக என்னை கர்த்தர் வைப்பீராக என்று நாம் சொல்ல வேண்டும். யாரை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் என்றால், ஆண்டவரிடத்தில் வாஞ்சையா இருக்கிற மனிதனை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அநேக நாட்கள் உபவாசம் இருந்து செபிக்கலாம், அநேக காரியங்களை நாம் செய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் நாம் வாஞ்சையா இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் ஆத்துமாவு மேல் தாகமாக இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவு மேல் தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். தாவீதை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார், அவனை ராஜாவாக உயர்த்தினார், அவனுடைய சந்ததிகளை ராஜாக்களாக கொண்டு வந்தார். வேதத்தில் சொல்லும் பொழுது தாவீது ராஜா என்று சொல்லப்படுகிறது. காரணம், ஆண்டவரிடத்தில் அவன் வாஞ்சியா இருந்தபடியினால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை, வனாந்தரத்தில் திரிந்து கொண்டிருந்த அவனை அரசனாக தேவன் மாற்றினார். மிகப்பெரிய ராஜாவாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆண்டு வேதவசனம் சொல்லப்படுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவரிடத்தில் ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களில் நாம் எப்பொழுதும் முதலாவதாக இருக்கும் பொழுது, தேவனை அதிகமாய் நேசிக்கும் பொழுது, தேவனுக்காக அநேக காரியங்களை நாம் மன உற்சாகமாய் செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்து நம்மை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். விடுதலையோடு ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்கள் இன்னும் அளவில்லாத ஆசீர்வாதத்தினால் இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய பணங்கள் இருக்கும், ஆனால் வியாதி படுக்கையில் படுத்து கொண்டு இருப்பார்கள். அவருடைய நோக்கமெல்லாம் நான் எப்பொழுது எழும்பி நடப்பேன் என்று, இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்க யார் முடியும் என்று அவர்கள் அங்கலாய்த்து கொண்டு இருப்பார்கள். எந்த பணமோ எந்த பொருளோ எவைகளும் அந்த வியாதியிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைமை வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலையை கொடுக்கிறார். அந்த வியாதி படுக்கையை மாற்றுகிறார், மரண படுக்கையை மாற்றுகிறார். அவர்கள் சுதந்திரமாய் விடுதலையோடு அவர்கள் எழும்பும் பொழுதுதான் அந்த முழுமையான சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய விடுதலைகள் வேண்டும். எந்தெந்த காரியங்களில் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரியலாம், பல காரியங்கள் நமக்கு தெரியாது. சாத்தான் எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கட்டி வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய சுகத்தை, பலத்தை, சமாதானத்தை, ஜீவனுடைய
கர்த்தருடைய காரியங்களை எவைகளெல்லாம் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவர் மாத்திரமே நம்மை விடுதலையாக்க முடியும். பிசாசனுடைய கையிலிருந்து நம்ம பிடுங்கி எடுக்க ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். சாத்தானுடைய கட்டுகளை உடைக்க கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். பிசாசின் தலையை நசுக்கிறவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கும் பொழுது நம்மை அவர் விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வாதமாக மேன்மையாக வைக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய காரியங்களில் நாம் மன உற்சாகமாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களில் நாம் இன்னும் சந்தோஷமாய் செயல்படும் பொழுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு என்று வேதத்தில் சொன்னது போல கர்த்தருடைய காரியங்களில் இன்னும் மகிழ்ச்சியா நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை விடுதலையாக்குகிற தேவனா இருக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில், இந்த காலங்களில் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் எவைகளெல்லாம் நீங்கள் கட்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. அடுத்தபடியாக வேதவசனம் சொல்லப்படுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கிறவராக இருக்கிறார். சாதாரணமான இடச்சூழல்ல, ஏதோ ஓரளவுக்கு உயர்வுல கிடையாது, இருப்பதிலே உயரமான அடைக்கலத்துல அது அடைக்கலமாக இருக்கும், உயரமாகவும் அடைக்கலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மிகப்பெரிய மேன்மை, பெரிய ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவைகளை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லப்படுகிறது, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறார் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். புழுதில் இருக்கிறவனையும் குப்பையில் இருக்கிறவனையும் பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எந்த கஷ்டங்கள் பிரச்சனைகளில் நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, எனக்கு மேன்மை வராதா, எனக்கு உயர்வு வராதா என்று எந்த காரியங்களை நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். உளையான சேற்றிலும் படுகூலியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வேத வசனத்தில் சொல்லுகிறார். நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கும் சாதாரணமானவர்கள் கிடையாது. அவர்களை கொண்டு தேவன் அதிசயமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். மோசேயை கொண்டு செங்கடலை இரண்டாக தேவன் பிளந்தார். இதுவரையிலும் யாராலும் பிளக்க முடியாத, யாராலும் ஒன்று செய்ய முடியாத அந்த செங்கடலை ஒரு மனிதனை கொண்டு இரண்டாக தேவன் பிரித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போவது போல அந்த கடலுக்கு நடுவாக நடந்து போனார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு எகிப்து தேசத்தில் அந்த செங்கடல் நடுவாக பிளக்கப்பட்டு இருக்கிறது. அந்த செங்கடலுக்கு நடுவாக இன்றைக்கு வாகனங்கள் போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய அற்புதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் தாழ்வான இடத்துல விடுகிறவர் அல்ல. சாதாரணமான வாழ்க்கையை வாழ வைக்கிறவர் அல்ல. உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கிறவர், பாதுகாக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். வேத வசனத்தில் வாசித்தது போல அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கிற கர்த்தர். நாம் அவரிடத்தில் வாஞ்சையா இருக்கும் பொழுது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உடனே மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு உடனே மறு உத்தரவு கொடுக்கிறவர். நாம் கூப்பிடுகிற நேரமெல்லாம், நாம் ஜெபிக்கிற நேரமெல்லாம், நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கிறவர், நமக்கு உத்தரவு கொடுக்கிறவர், நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
வேத வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவ்வளவு பெரிய தேவன், இங்கே இருந்து ஒரு மனிதன் கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார் என்றால் அவர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார், அவருடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரிடத்தெல்லாம் வாஞ்சியா இருக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் தரித்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிக மேன்மையான ஆசீர்வாதங்கள், பெரிய விடுதலைகள், உயர்ந்த அடைக்கலத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், ஆண்டவரே எனக்கு நீர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம். நமக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனாகிய கர்த்தர், நம்முடைய வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். எத்தனை காலங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனா இருக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக நம்மை தப்புவிக்கிற தேவன். ஆபத்து நேரங்கள் வரும் பொழுது நமக்கு தெரியாது, எப்பொழுது ஆபத்து வரும் என்பது தெரியாது. நாம் சாலைகளில் போகும் பொழுது, வீடுகளில் இருக்கும் பொழுது, வேலைகளுக்கு போகும் பொழுது, ஊழியங்களுக்கு போகும் பொழுது எந்த இடத்துல எப்படிப்பட்ட ஆபத்து இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளை எல்லா ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய போகையும் வருகையும் ஆசீர்வதித்து பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மை தப்புவித்து பாதுகாக்கிறவர். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய பாதுகாப்பு. அவருடைய கரத்தினாலே நம்மை மூடி மறைத்து வைத்திருக்கிறார். ஆபத்து நேரங்கள், ஆபத்தான சூழ்நிலைமைகள் வரும் பொழுது நம்மை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்து நம்மை பாதுகாப்பாக வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எல்லா விதங்களிலும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். நம்மை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்மை கனப்படுத்துகிற தேவன், ஆபத்து காலத்தில் நம்மை தப்புவிக்கிற தேவன், நம்மை கனப்படுத்துகிற தேவன், எல்லா இடங்களிலும் நமக்கு நல்ல கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சிறியவனை புலியிலிருந்து எடுக்கும் பொழுது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தும் பொழுது, அதுவரையிலும் அவர்கள் வெட்கப்பட்டு எந்த இடத்துல சிறுமைப்பட்டு கிடந்தார்களோ அவர்கள் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணும் பொழுது அவர்கள் கனமடைகிறவர்களா இருக்கிறார்கள். தாவீதை அவருடைய சொந்த சகோதரர்களே அவனை உதாசீனப்படுத்தினார்கள். ஏனென்றால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் தாவீதை கனப்படுத்தி அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்களை குழிக்குள்ளாக தூக்கி போட்டார்கள். சொந்த சகோதரர்கள் அவனை அற்பமாய் எண்ணினார்கள். அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். ஆனால் அந்த யோசேப்பினுடைய பாதத்தில் அவருடைய சகோதரர்கள்லாம் வந்து விழும்படியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார், கனப்படுத்தினார். உங்களை கனப்படுத்துகிற தேவன், நம்மை கனப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு வசதி இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, என்னால் எப்படி இந்த மேன்மை வர முடியும் என்று நாம் நினைக்கலாம். இல்லை, நம்மை உண்டாக்கிற தேவன் நம்மை கனப்படுத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் மேன்மைப்படுத்துகிறவர். அவர் ஒரு மனிதனை கனப்படுத்தும் பொழுது யாராலும் தடுக்க முடியாது. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை யோபு சொல்லுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்ததை ஒருபோதும் தடைப்படுத்த முடியாது. தேவ பிள்ளையே, உன்னுடைய கனத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை கனப்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது. கடைசியாக வாசிக்கும் பொழுது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாய் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற எல்லா நாட்களும் நம்மை திருப்தியாக்குகிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ரட்சிப்பை நமக்கு காண்பித்து நம்மை உயர்த்துகிற தேவன். நீடித்த நாட்களால் நம்ம வாழ்நாள் முழுவதுமாய் நம்மை சமாதானமாய் ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்குகிற தேவன். அநேகர் ஏன் பிறந்தோம், ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கசப்பாக நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நீடித்த நாட்களால் திருப்தியாகி அவருடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த 91வது சங்கீதத்தில் சொன்ன வேத வசனங்களின்படி என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவனை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே, என்னை விடுவித்து ஆசீர்வதிப்பீராக, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக, என்னை மறு உத்தரவு அருளி செய்வீராக. ஆபத்தில் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவீராக. நீடித்த நாட்களை என்னை திருப்தியாக்கி முதல் ரட்சிப்பை எங்களை காண்பிப்பீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, வேத வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையாய் மாறட்டும்.
உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே, உம்முடைய கனம் ஆண்டவரே, எல்லாம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக வேண்டுகிறோம். உம்முடைய நாம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.